இன்றைக்கி அரசியல் கட்சிகள் வந்து தங்கள் தலைவர்களை காண மக்களை பைசா கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டம் சேர்க்குற இன்றைய சூழலில் தானாக வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போலீஸ் துறை வந்து திமுகவின் ஏவல் துறையாக தான் இருந்து எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ, அதாவது நிறைவேற்றவே முடியாத 100 நிபந்தனைகள் 115 நிபந்தனைகள்லாம் போட்டு உண்மையில் ஸ்டாலினும் திமுகவை ஆட்சி பண்ணல. ஆட்சி பண்ணது பூரா அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் சண்டையால் தான் டிஜிபி பர்மனெண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது கூட இன்னி வரைக்கும் நடக்கலை. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் நாட் கிவன். அவருடைய பர்சனல் லைஃபு, அவருக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ பண்ணுறாங்க. அதையெல்லாம் அவர் ஒற்றை மனிதனாக எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் துவங்கினார் பாருங்க விக்கிரவாண்டியில். சொன்னாரே செய்வாரா, பணம் இருக்குதான்னா இப்போ வியாக்கியானம் பண்ணுறாங்க. இப்போ கனிமொழியை ஸ்டாலின் 8000 ரூபாய் டோக்கன் கொடுப்போம், அதில் ஃப்ரிட்ஜு, ஓவன், மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? நல்லாட்சி தர்றதுக்கு வர்ற லட்சணம் பூரா அவர்கிட்ட இருக்குது. தொழிலை விட்டு வராரு, வருமானத்தை விட்டு வராரு, சொகுசு வாழ்க்கையை விட்டு. ஏங்க வெயிலில் இப்படிலாம் கருகணும்னு அவருக்கு என்னங்க தலையெழுத்தாங்க? செந்தில் பாலாஜியும் ஊழலும் பிரிக்க முடியாத 2 சக்திகள்ங்க. அது கரூரில் இருந்தாலும் கோயம்புத்தூர் தெற்கில் இருந்தாலும் எங்கே போனால் அவங்க மக்களை நம்புறது இல்லைங்க, பணத்தை நம்பிட்டு தான் இருக்காங்க. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு திருவள்ளூர் தொகுதியில் வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள வராங்க. அவங்களுக்காக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் பாதத்தை தாங்கிறதுக்காகவே வந்துட்டு சில்வரில் வந்துட்டு செப்பல் அந்த மாதிரியும் ஒரு கிரீடம் அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்து விஜய்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்துங்க ஏதோ திருவள்ளூரில் தான் இந்த மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து பேராதரவோடு அவரை வந்து வரவேற்கிறார்கள். நம்ம அதான் பார்த்துட்ருக்குறோம். அவர் போன இடமெல்லாம் சென்ற விடமெல்லாம் சான்றோருக்கு சிறப்புன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி அரசியல் கட்சிகள் வந்து தங்கள் தலைவர்களை காண மக்களை பைசா கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டம் சேர்க்குற இன்றைய சூழலில் தானாக வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சேர்றது வந்து திரு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அதனால் அவர் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த 2 திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அவர் தான் அப்படின்றத இட் இஸ் எ ஃபேக்ட், தே ஹவ் அக்செப்டட் ஹிம். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று பாருங்கள் திருச்சிக்கு 4வது முறையாக போனார். எப்போவுமே முதல் முறை நல்ல கூட்டம் வரும், 2வது முறை கொஞ்சம் கம்மியாகும், 3வது முறை இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், 4வது முறை அவர் தானே அப்படின்னு போவாங்க. ஆனால் இங்கே போக போக ஏறிக்கிட்டே தான் இருக்குது கூட்டம். அதனால் வந்துங்க நாட் ஓன்லி இன் திருவள்ளூர், என்டையர் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு என்பது இருக்கிறது. அவர் ஒரு தமிழ்நாடு அரசியலில் குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ் ஃபேக்டராக இருக்காருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சென்னையிலலாம் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா வந்து சும்மா மேலே ஏறி வண்டி மேலே ஏறி நின்னாலே வந்து ஒரு கேஸ் போடுற விஷயங்கள்லாம் நடக்குது சார். ஆனால் நேற்று திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, சர்ச் போயிட்டு வந்தாங்க, கீழே இறங்கி மக்கள் கூட நின்று ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் தண்ணி வாங்கி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு சார். அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க காவல்துறை வந்துங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அணுகுமுறையை கையாளுறாங்க. குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் மாநில நிர்வாகம் வந்தது மார்ச் 15. அதாவது கோட் ஆஃப் கான்டக்ட், நடத்தை விதிகள் அமுலானது. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா போலீஸ் துறை வந்து திமுகவின் ஏவல் துறையாக தான் இருந்து எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ, அதாவது நிறைவேற்றவே முடியாத 100 நிபந்தனைகள் 115 நிபந்தனைகள்லாம் போட்டு அவரை வந்து சுற்றுப்பயணம் செய்ய விடாமல் தடுத்தார்கள். பட்
நான் கூட எதிர்பார்த்தேன் ஆஃப்டர் March 15th when the administration transferred to election commission ஒரு மாற்றம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதில் எனக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இதே அதிகாரிகள் தான் இப்போ இங்கே எலெக்ஷன் கமிஷன்ற பேரில் செயல்பட போகிறாங்க. அதாவது ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில், பழைய கல் புதிய மொந்தையில். அப்போ அது நான் எதிர்பார்த்தது நடக்கலைங்க. இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப. நிலைமையில் எப்போ நிஜமாகவே ஒரு மாற்றம் வந்ததுன்னா, சீஃப் செக்ரட்டரி ஹஸ் பின் ஷிஃப்டடு, போலீஸ் கமிஷனர் அருண் ஷிஃப்டடு, டிஜிபி ஷிஃப்டடு, அப்புறம் ஹோம் செக்ரட்டரி ஷிஃப்டடு. நேற்று பார்த்தீங்கன்னா ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலனும் ஷிஃப்டடு. ஆக ஸ்டாலினுடைய கண்ணாக மூக்காக வாயாக காதாக இருந்த ஒரு 4-5 அதிகாரிகளை மாற்றினோன்னா ஒரு மாற்றம் வருது அப்படின்றத கீழே இருக்கிற டவுன் பிலோ எல்லா அதிகாரிகளுக்கும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க, கலெக்டர்லேருந்து. அதன் விளைவு தான் நம்ம எப்போ பார்த்தோன்னா, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணும்போது இந்த மாற்றங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற காவல்துறை ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரபுள்லாம் பண்ணாமல் பண்ணாங்க. ஸோ அதனால் சென்னையில் நீங்கள் சொன்ன சம்பவம் நடக்கும்போது மிஸ்டர் அருண் இருந்தார். அவர் ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர். 5 அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். உண்மையில் மு.க. ஸ்டாலினோ திமுகவை ஆட்சி பண்ணல. ஆட்சி பண்ணது பூரா அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் சண்டையால் தான் டிஜிபி பர்மனெண்ட்டாக போஸ்ட் பண்ணுறது கூட இன்னை வரைக்கும் நடக்கலை. அதனால் இது அதிகாரிகளுடைய ஆட்சி தாங்க. இன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அதிரடியாக மாற்றப்பட்டிருப்பதால் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இட் இஸ் டூ லேட் அண்ட் டூ லிட்டில். நாளை மறுநாள் எலெக்ஷனு, நாளைக்கு ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன்னா 22 சைலன்ஸ் பீரியடு, எந்த வெளிப்படையான பிரச்சாரமும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் தான் இருக்குது. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் நாட் கிவன். சரி சமமான வாய்ப்புகள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, மக்களை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசால் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படவில்லை என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, சமமற்ற போட்டி தானுங்க நடக்குது. ஒரு ஆள் 21 கட்சியோட ஆட்சிக்கு இன்னொரு 5 கட்சியை சேர்த்துக்கினாரு, 26 பேரோட சண்டைக்கு வந்திருக்காரு. இன்னொரு ஆள் பழம்பெரும் கட்சி ஒரு 8-9 பேரை சேர்த்துக்கினாரு. மாநிலத்தில் ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, எல்லா சக்திகளும் சேர்ந்து ஒரு ஒற்றை மனிதனை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு பொருளாதார நஷ்டம் உண்டாக்குற ஜனநாயகனை லீக் பண்ணி விட்டதுலேருந்து அவருக்கு அதை தடை செய்து அதை ரிலீஸ் ஆகாமல் பண்ணது. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய பர்சனல் லைஃபு, அவருக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது, எவ்வளோ பண்ணுறாங்க. அதையெல்லாம் அவர் ஒற்றை மனிதனாக எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் துவங்கினார் பாருங்க விக்கிரவாண்டியில். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறாரு. அதாவது இந்த சும்மா வெறும் பேச்சு வெள்ளை வேட்டின்ற மாதிரி இல்லாமல் இந்த மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நான் என் வாழ்க்கையின் கேரியரையே விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதை தான் அவருடைய தேர்தல் உறுதிமொழிகள் வாக்குறுதிகள்லாம் ரொம்ப தெளிவாக காட்டுது. அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சொல்கிற விஷயத்தில் மெயினாக இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு அதில் அவதிப்படுகின்ற இளைஞர்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. பட்டதாரிகளுக்கு 29 வயசாயும் வேலை கிடைக்கலன்னா ஒரு 4000 ரூபாய், அது டிப்ளமோ மற்றவங்களுக்கு 2500 ரூபான்னு சொல்லி, அதோடு இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு 75% வேலை கொடுத்தா அவங்களுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி கன்செஷன் கொடுப்பேன், இபி சார்ஜில் கன்செஷன் கொடுப்பேன்றார. இதெல்லாம் யாரும் யோசிக்காத விஷயங்கள்ங்க. இப்போ இவங்கெல்லாம் வடை சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, அப்புறம் தறி இருந்ததுன்னா அந்த வீட்டில் போய் தறி அடிக்கிறது, இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார்மர் அண்ட் ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர்ஸு. ஆனால் விஜய் இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் எதுவுமே பண்ணலைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உலகத்தின் மிக மையமான ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஏஐ.
அதாவது செயற்கை நுண்ணறிவு. இதுக்கு வந்து என்னுடைய அமைச்சரவையில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குவேன், ஒரு தனி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஃபார்ம் பண்ணுவேன். இதை வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம மாணவர்கள் இளைஞர்களை பயிற்சிப்பேன்றாரு. எந்த கட்சியாவது இதை சொல்லியிருக்குதா? எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு காலத்தில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து எல்லாமே பறந்து ஓடினாங்க. இன்றைக்கி அது காலாவதி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பேசக்கூடிய பொருளாக இருக்குது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குற பொருளாக இருக்குது. ஏஐ வந்தால் வேலை வாய்ப்புகள் பறிப்போகும், அது ஒரு பக்கம். ஆனாலும் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து வேலை வாய்ப்புகள்லாம் பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குது. இப்போ இதை பற்றி இவ்வளோ நுணுக்கமாக சிந்திச்சார். அதை விட இந்த மீனவர்கள் இப்போ திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த இதிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து இந்த சிதம்பரம் கடலூர்லேருந்து அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, கோஸ்டல் பெல்ட்டு, அங்கே வசிக்கிற 100 வகையான மீனவர் சமூகத்தில் ஒரு ஆளை கூட அவங்க சட்டசபைக்கு எம்எல்ஏவாக வேட்பாளராக போடலை திமுக. ஆனால் அவங்க மீனவர்களுக்கான அரசு இதுன்னுவாங்க. அச்சா, ஆனால் இவர் எந்த அளவுக்கு இது அதை பற்றி யோசித்தாருன்னு சொன்னால், தூத்துக்குடியில் திருநெல்வேலி கூட்டத்திலே சொன்னார். அதாவது வந்து அந்த மீன் பிடிக்காத தடைக்காலம் இருக்குது இல்லையா, மீன் பிடிப்பதற்கு தடைக்காலம் அரசாங்கம் வச்சுருக்கு. அது ஒரு ரீசனுக்காக வச்சுருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் நஷ்ட ஈடாக மீனவர்களுக்கு 8000 ரூபாய் தான் தராங்க. இவர் வந்து அது 20,000 ரூபாய் 2.5 மடங்கு அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரே, செய்வாரா, பணம் இருக்குதான்னா இப்போ வியாக்கியானம் பண்ணுறாங்க. இப்போ கனிமொழியை ஸ்டாலினை 8000 ரூபாய் டோக்கன் கொடுப்போம், அதில் ஃப்ரிட்ஜி, ஓவன், மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? அது கருணாநிதி அண்ட் கோன் ஏதாவது கடை இருந்தால் தான் போய் வாங்க முடியும். இது 8000 ரூபாவை டோக்கனாக கொடுப்பேன்றீங்க. இங்கே 10.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அதை பற்றிலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிறது மட்டும் நடக்குமா, செய்வாரான்னா? 2 விஷயம். நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க 32 வருஷம் 30 வருஷம், டோட்டலாக 62 years வி ஆர் இன் பவர், போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் ஏன் இதெல்லாம் செய்யலை? தேர்தல் வந்தால் மட்டும் ஏன் 8000 ரூபாய் கூவுறீங்க, 10,000 ரூபாய் தரேன்றீங்க? அவர் ஃப்ரிட்ஜி தந்தால் இவர் ஃப்ரிட்ஜி வாங்கிறதுக்கு டோக்கன் தருவாராம். இதை தவிர மக்களுக்கு எதுவுமே இல்லையா? மக்கள் பிரச்சனைக்கு எதுவும் வேறு வழியே இல்லையா? ஸோ அதனால் விஜய் என்றவர் இன்னி வரைக்கும் ஆட்சியில் வந்ததில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை. அவர் சொன்னால் நியாயம், நான் வந்தால் இதை செய்வேன்னு. நீங்கள் இருந்திருக்கீங்களா 60 வருஷம் மாறி மாறி? நீங்கள் இப்போவும் வந்துட்டு நான் பிங்கி பஸ் விடுவேன், க்ரீன் பஸ் விடுவேன், ஆட்டோவில் ஃப்ரீயாக விடுவேன்றதெல்லாம் மக்களின் வாக்குகளை களவாடுவதற்கான ஒரு ஏற்பாடு தானே தவிர மக்கள் நலன் கிடையாது. எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்தது என்னென்னா, காவல்துறை என்பது திமுகவின் ஏவல் துறை. அது தாவேக்காவுக்கு கொடுக்குற தொல்லைகள் எண்ணிலடங்கா. நார்மலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எரிச்சல் தான் வரணும் யாருக்கு, விஜய்க்கு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோ திருப்பூரில்னு நான் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இந்த லேடி கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களெல்லாம் பந்தோபஸ்து டியூட்டின்னு போட்டுருவாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் மந்திரி வரான், இவன் வரான், அவன் வரான்னு ரோட்டில் நிற்கணும். சரி, அவங்க இயற்கை உபாதைகளுக்கு என்ன பண்ணுவாங்க பெண்கள் அவங்க? இப்போ அவங்களுக்கெல்லாம் மொபைல் டாய்லெட்ஸ் நான் கொண்டு வருவேன் இந்த கான்ஸ்டபிளுக்குன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ எவ்வளோ தீர்க்கமாக விஷயங்கள், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் யோசிக்கிறாரு. இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நடு ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மொபைல் டாய்லெட்ஸை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் தான் கான்ஸ்டபிள்கள் அடிப்படை ஊதியம் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளாவை. அதனால் அதை நான் உயர்த்துவேன் அப்படின்றாரு. அப்போ அவருக்கு வந்து இந்த போலீஸ் மேலே அவர்சன் இல்லை. யாரோ 4 அதிகாரிகள் பண்ணுற தப்புக்கு எதுக்கு எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன்? இவங்கெல்லாம் அம்பு தானே பாவம். அவங்க சொல்லி கொடுக்குறதே இவங்க செய்கிறாங்க. அதனால் வந்துங்க அவருடைய உறுதிமொழிகள் வந்து இன்றைக்கி மக்களை ரொம்பவும் கவர்ந்துருக்கு. கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவித்தொகைன்னு கொடுக்குறதெல்லாம் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அவரை வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி, இதுக்கெல்லாம் பணம் எங்கே போவோன்னா, தெளிவாக அவர் தான் சொன்னார், ஐ வில் கட் த ரூட்ஸ் ஆஃப் தி கரப்ஷன். இன்றைக்கி தமிழ்நாட்டின் நிதியை, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை
சூறையாடுவது கரப்ஷன் தான். என்லெஸ் கரப்ஷன் அண்ட் கரப்ஷன் எவ்ரிவேர். அப்போ அந்த கரப்ஷனுடைய ரூட்டை கட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பைசா தொடமாட்டேன், எவனையும் தொட விட மாட்டேன்றார. அந்த கரப்ஷனை தட்டினாலே பாதி செலவு வந்து மிச்சமாகிடுமா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு அவர் மார்ச் 7 பெண்கள் தினம், சர்வதேச மகளிர் தினத்துக்கு முதல் நாள் மகாபலிபுரத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் பெண்களுக்கான விஷயங்களை சொல்லும்போதே அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார். அதாவது 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். 3 சிலிண்டர் இப்போ சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்ருக்கிறாரு. ப்ராக்டிக்கலி இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் ஆந்திரா. அப்போ 6 சிலிண்டர்னால் அநேகமாக ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு போதுமானது. இன்றைக்கி சிலிண்டர் இல்லாத வீடோ மொபைல் இல்லாத வீடோ தமிழ்நாட்டில் இருக்குதா? சிலிண்டரில் கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தாத பெண்கள் உண்டா? அப்போ ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார். அதான் கரப்ஷனை ரூட் அவுட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஆரம்பித்தார். மார்ச் 7 என்ன சொன்னார்னா, நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டு 4.5 லட்சம் கோடிக்கு போடுறோம் வருஷம். அதில் ஒரு 30% ஆட்டையை போடுறாங்க திமுக ஆட்கள். 20% பேரே சொன்னார் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருக்கு போகுது, 10% சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு போகுது. அப்போ இந்த 30% தொகையை வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். 1/3 ஆஃப் த பட்ஜெட் 1.5 லட்சம் கோடி கிட்டத்தட்ட. அப்போ இன்னைய வரைக்கும் மார்ச் 7 சொன்னார், ஓப்பனாக சொன்னார், இதை பகிரங்கமாக பொது வெளியில். இன்னைய வரைக்கும் ஒருத்தனா அதுக்கு பதில் சொல்ல, மௌனம் சம்மதம். ஏன் பதில் சொல்ல? இல்லாததுக்கெல்லாம் எழுந்து நின்றுக்கிட்டு நான் இது பண்ணுவாங்கல்ல, பதில் சொல்லுவாங்கல்ல. ஆர்எஸ் பாரதி, டிகேஎஸ் இளங்கோவன், இது மாதிரி இத்தியாதிகள்லாம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் நிறைய இருக்குல்ல திமுகவில். இந்த ரகுபதி மந்திரி எல்லாத்துக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பதில் சொல்லுவாங்க. ஏன் இந்த பகிரங்கமான குற்றச்சாட்டுக்கு இதுவரையில் ஒரு திமுக காரணம் வாய் திறக்கலை? அப்போ இது உண்மை என்று தான் எனக்கு நம்ப தோணும். அதுபோல் தானே சாதாரண மக்களும். அப்போது கரப்ஷனை நீங்கள் கட் பண்ணாலே இந்த விஷயம்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் இவ்வளோ கொடுத்தா அப்புறம் எப்படிங்கன்னா, மக்கள் வரி பணம் கட்டுறாங்க, வரி வசூல் பண்ணுறோம், அது மக்களுக்கே போய் சேருது. வாட் இஸ் ராங் இன் இட்டு? சீமான் இல்லை விஜய் இலவசங்கள் நான் தரமாட்டேன்றாரு. யாருக்கு தராங்க இலவசம்னா? நீங்கள் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு உதவி பண்ணால் தான் அது இலவசம். உங்கள் தம்பிக்கோ உங்கள் அக்காவுக்கோ கொடுக்குறதெல்லாம் இலவசம் கிடையாது, உதவி. அப்போ இலவசமே இல்லை இது. இன்னும் யாருக்கு இல்லை? அவங்க தாங்க வரி கொடுத்துருக்காங்க. வரி கொடுத்த உடனேக்கே வரி பணம் போய் சேருது நலத்திட்டமாக. பிகாஸ் அவர் கவர்மெண்ட் இஸ் வெல்ஃபேர் கவர்மெண்ட், வெல்ஃபேர் ஸ்டேட்டு நம்மளுது. அதனால் மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு பணத்தை செலவு பண்ணுறதை விட இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு மாநில அரசுலாம் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் பணத்தை வாரி வாரி கொடுத்துட்ருக்காங்க, பல வழிகளில் பல பேர்களில். அவர் அதை செய்ய போகிறதில்ல, அதை வாரி குப்பனுக்கும் சுப்பனுக்கும் உதவி பண்ணுறாரு. இதை தப்புன்றாங்க. நீங்கள் சைலண்ட்டாக கன்செஷன்ற பேரில், டேக்ஸ் ஹாலிடேன்ற பேரில் அதானிக்கும் அம்பானிக்கும் பெரும் முதலாளி டாட்டா குழுமத்துக்கும் சலுகை மேலே சலுகை கொடுக்குறாங்க, போத் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதெல்லாம் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஏழைப்பாழைகளுக்கு ஏதாவது 2 சிலிண்டர் கொடுக்குறேன் 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னா உடனே இது எப்படிங்க நாடு தாங்குமா, பொருளாதாரம் வீங்குமான்னு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவர் வந்து மக்கள் நலனில் ரொம்ப அக்கறையாக இருக்காருங்க. நிச்சயமாக அவர் நல்லாட்சி தருவார். ஏன்னா நல்லாட்சி தர்றதுக்கு வர்ற லட்சணம் பூரா அவர்கிட்ட இருக்குது. தொழிலை விட்டு வரார், வருமானத்தை விட்டு வராரு, சொகுசு வாழ்க்கையை விட்டு. ஏங்க வெயிலில் இப்படிலாம் கருகணும்னு அவருக்கு என்னங்க தலையெழுத்தாங்க? முதலமைச்சர் கூட மாலையில் தான், அந்தி மறையும் நேரத்தில் இரவுல தான் அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இவருக்கு கொடுக்குற டைம்லாம் பாருங்கள், 12 to 2, நல்ல உச்சி வெயில் மண்டையை பொழக்கிற நேரத்தில் மயக்காய்ச்சி விழாமல் எப்படி விழுவாங்க? இப்போ இந்த நேரம் இடம்லாம் இவங்க கேட்குறதில்ல, வாட் த போலீஸ் அலாட்ஸ். அதில் வந்துங்க அவரை பொறுத்தவரையில் மக்களின் பேராதரவு என்பது வெளிப்படையாகவே தெரியுதுங்க. எங்கே போனாலும் கூட்டம். அதாவது அந்த தூத்துக்குடி திருப்பூர் கூட்டம்லாம் நான் பார்த்தது வாழ்க்கையிலே வந்து இப்படி ஒரு தலைவனுக்கு, ஒரு கட்சி தலைவருக்கு வந்து மக்கள் வர்றதை பார்க்குறது ரொம்ப
புதுமையாக இருந்தது. பாண்டிச்சேரியில் இந்த எலெக்ஷனுக்கு 4ஆம் தேதி போனார்னு நினைக்கிறேன், மார்ச் 4 என்னவோ. அப்போ வந்து கூட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு 80 வயசு முதியவர் தொலைக்காட்சியில் யாருக்கோ சொன்னார், என் லைஃப்பில் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் எந்த கட்சிக்கும் நான் பார்த்ததில்ல, எம்ஜிஆர் வந்தப்போ கூட இவ்வளோ கூட்டம் வந்ததில்லைன்னாரு. ஸோ எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஈடு இணையற்ற தலைவர் தான், நிகரற்ற தலைவர், அவரை நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் இது விஜய் காலம். இங்கே வந்து இன்றைக்கி ஆஃப் ஆல் த பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கும் பேராதரவும் இருக்கிறது டிவிகேக்கு தான். அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயம். அதனால் நீங்கள் திருவள்ளூரில் என்ன நடக்குது, திருத்தணியில் என்ன, அது ஆவடியில் என்ன, அதெல்லாம் இம்மெட்டீரியலுங்க. பீப்புள் ஹவ் டிசைடட் டு மேக் ஹிம் எ சிஎம். ஓகே சார். அண்ட் வந்து நம்ம ஊழல் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். கோவை தெற்கில் வந்துட்டு இப்போ கரூர்லேருந்து கோவை தெற்குக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மாறி இருக்காங்க. மாறலங்க, ஓடி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். சரி சார், ஓடி. கரூர் பாவம் தன்னை சும்மா விடாது, கரூர் மக்கள் தன்னை தண்டித்து விடுவார்கள் என்ற அச்சத்தால் பயத்தால் ஓடிட்டாரு. ஓகே சார். ஆனால் அப்போது போனவங்க வந்து என்னென்னா 2000 பேர், அதாவது அவரோட கூடவே இருந்த ஒரு 2000 பேரை வந்துட்டு கோவை தெற்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு 5000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததாகவும், அதை கொடுக்கும் பொழுது வந்து அதிமுக காரர்களும் மக்களும் பார்த்து ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து கேள்வி கேட்கும்பொழுது போலீஸே வந்து அவங்க வந்து மிரட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்க சொல்ல, ஊழல் வேண்டான்னு சொன்னாலும் செந்தில் பாலாஜியும் ஊழலும் பிரிக்க முடியாத 2 சக்திகள்ங்க. அது கரூரில் இருந்தாலும் கோயம்புத்தூர் தெற்கில் இருந்தாலும் எங்கே போனால் அவங்க மக்களை நம்புறது இல்லைங்க, பணத்தை நம்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ கோவை மண்டலத்தை, அதாவது அந்த கொங்கு மண்டலத்தை, அங்கே இருக்கிற ஒரு 60 தொகுதிகளை ஸ்டாலின் வந்து 5 கட்சி மாறி வந்த பல கட்சி கண்ட செந்தில் பாலாஜி கிட்ட ஏன் ஒப்படைச்சார்? ஏன் ஒப்படைச்சார்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் பணத்தை செலவு பண்ணுற ஆற்றல் அவர் கையில் இருக்குது. அவ்வளோ கொள்ளை அடித்து வச்சுருக்கார். பல லட்சம் கோடி லிக்விட் கேஷ் இருக்குது. டாஸ்மாகில் 10 ரூபா பாலாஜின்னு பாடினார்ல, அந்த பணம் இன்றைக்கி இவர்கிட்ட இருக்குது. அந்த பணத்தை வச்சு இவர் வந்து கரை தேர்த்துவார் திமுகவை மேற்கு மண்டலத்தில் அப்படின்றதுக்காக தான் அவருக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் அந்த பொறுப்பை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு ஒரு சேஃபான சீட்டு வேணும்னு கரூரை விட்டு ஓடிட்டார். கரூர் மாவட்டத்தில் 4 சீட்டு, 4 தொகுதிகள்ங்க. 4 தொகுதியிலும் திமுக தோத்துறங்க, தாவேக்கா ஜெயிக்கும். ஏன்னா அந்த பாவம், அந்த மக்கள் வந்து தாங்கள் நேராக பார்த்தவர்கள். கரூரில் வந்து அது ஒரு மிகப்பெரிய சதி செயல், கொடுஞ்செயல். 41 அப்பாவிகளை கொன்று விஜயனுடைய பிரச்சாரத்தை நிறுத்தணுன்ற திட்டம் போட்டது இந்த பாலாஜி தான். பாலாஜினா பாலாஜி அன்கோ. அப்போ இந்த கூட்டம் வந்து அந்த மக்கள் வந்து தங்களை தண்டிப்பாங்கன்னு தெரியாதா? அதனால தான் நேராக அவங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்க. ஆனால் இந்த பாவம் பின்தொடரும், எங்கே போனாலும் பின்தொடரும். நிச்சயமாக செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கிலும் 5000 இல்லை 10,000 கொடுத்தாலும் தோற்கடிக்கப்படுவார். ஏன்னா மக்கள் சக்தி மகத்தானதுங்க. பணம் வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒரு அளவுக்கு மேலே. ஓகே சார். அண்ட் பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டான ஒரு திமுக ஈவெண்ட்டில் வந்து பேசியிருப்பாங்க, திமுக ஆட்சியில் வந்துட்டு போதைப் பொருளும் பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும்தான் இல்லை, வேற என்ன இல்லை, வேற எல்லாமே வந்து எங்கள் கட்சியில் வந்து எல்லாமே வந்து இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே இருக்குது, இது 2 தானே இல்லை, அதுவும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே டேமேஜ் பண்ணி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அதாவது பிரேமலதா வந்துங்க ஒரு அனுகூல சத்துரு மாதிரிங்க. அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா எதிர்த்து பேசுகிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு சமூகத்துக்கு, ஒரு மாநிலத்துக்கு சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ அது மட்டும்தானே இல்லை, அது சரியாயிடும்ன்றாங்கன்னா இந்த ஆளுக்கு உயிர் மட்டும்தானேங்க இல்லை அப்படின்னா அது வெறும் சடலம். அப்போது ஒரு ஆட்சி நிர்வாகம்னா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இருக்கணும், சட்டம் ஒழுங்கு நல்லபடியாக நடுநிலையாக இருக்கணும். இப்போ இது எதுவுமே இல்லை, இதுதானே இல்லை, மற்றதெல்லாம் இருக்குதுன்னா இதுதானங்க இதயம், இதுதானே வந்து முக்கியமான விஷயம். உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தர முடியாத ஒரு ஆட்சி இருந்தால் என்ன, போனால் என்ன? இப்போ நேற்று காலையில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பட்டாசு தொழிற்சாலையில்
பெரிய விபத்து நடந்து 23 பேர் ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க. 2 பேர் படுகாயம், பல பேர் மருத்துவமனையில் காயத்துக்கு சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க. இது அந்த ஃபேக்ட்ரியில் 2வது நடக்கிற இன்சிடெண்ட் தான். ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னுவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, பசுமாடு அது. இது எருமாடு இல்லையா? கள்ளச்சாராயம் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலேயே காய்ச்சுவான். அங்கே 60 பேர் செத்தாலும் முதல்வர் பொறுப்பேற்றுக்க மாட்டார். இப்போ இந்த விருதுநகரில் பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு பட்டாசு தொழிற்சாலையுடைய ஓனர் சொல்கிறத நான் கேட்டேன். அட் எ டைம் விதிகளின்படி ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் 12 பேருக்கு மேலே அட் எ டைம் டியூட்டியில் இருக்கக்கூடாதான். இதுதான் லைசன்ஸ் விதியாம். எப்படி 23 பேர் 30 பேர் இருந்தானுங்க? அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ அதுக்கு லைசன்ஸே இல்லாமல் ஓடுற ஃபேக்ட்ரி அது. இப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு, எஸ்பி என்ன பண்ணுறாரு, ஃபேக்ட்ரி சேஃப்டி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, பீரியாடிக்கலாக போய் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணால் மனித உயிர்கள் மலிவானது இல்லைல்ல, அதுவும் தொழிலாளிகள். அப்போ அவங்களோட உயிரை பணையம் வச்சு முதலாளிகள் வந்து கொள்ளை லாபம் அடிப்பதுக்காக இங்கே சட்டத்தை மீறி இருக்கான்னா தொடர்ந்து நடக்குது. இது 2வது இன்சிடெண்ட் தான். அப்போது அந்த மாவட்டத்தில் வருஷம் 100 பேர் சாவறாங்க. இப்போ இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி, மாநிலம், மாவட்ட நிர்வாகம்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்க எதுக்கு தொடரணும்? இந்த மாதிரி கொலைகள், இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்க தான் தொடரணுமா? தொடரட்டும். மக்கள் நல்லா நிம்மதியாக வாழக்கூடாதா? ஆட்சி மாற்றம் என்பது காலத்தின் கட்டாயங்க. அது நிகழ்ந்தே தீரும் 2026.